ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 10 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடோட எண்டிங்கில் தான் காட்டுறாங்க. நம்ம யூஜி கிட்ட நம்ம மெக்கமாரோ பேசிகிட்டு இருப்பான். என்னென்னு அதாவது மயக்கம் மூலமாக என்னை பற்றி என்னென்னா நினச்சிக்கங்க, நான் ஒரு உண்மையை சொல்லணும். ஏன்னா கோஜோ சிறப்பிடிக்க வச்சுட்டாங்க. இதனால் கோஜோ இப்போ இல்லை. எல்லாருமே கோஜோ இல்லாதவாசி ஏகப்பட்ட க்ரைம்ஸ் இனிமேல் நடக்க போகுது. இனிமேல் நீங்கள் தான் கோஜோவை காப்பாற்றணும். இதுக்கான விஷயத்த நீங்கள் வெளியே சொல்லியே ஆகணும், ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தோண்டிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் கோஜோ உன்னால் முடியும் கெத்தோ, அவனை விடாத, உன் பாடியை கண்ட்ரோல் பண்ண விடாத அப்படின்னு சொல்லும்போது கெத்தோட பாடி ஆட்டோமேட்டிக்காக அவன் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு பாடுற கெத்தோ, இந்த பாடி பற்றியா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்ல, என்னை பிடிக்கணும்னு நினச்சினீங்க, மூடுங்கடா அப்படின்னு சொல்ல அப்படியே பிரசமாக மூடிடுறாங்க. அப்படியே போல் இவனுங்களும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம யூஜி அதே போல் அவனுடைய தம்பிக்கிட்ட இங்கே மெக்கமாரோ பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், என்னன்னா இதுன்னுங்க, நம்புங்க, நம்பாமல் போங்க, ஆனால் நான் சொல்கிறது உண்மை தான். கோஜோவை பிரசம்குள்ளே அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கோஜோ ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்க, சரி உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு மேய்க்க, இப்போ நீங்கள் இருக்கிறதாவில் உங்களை அட்டாக் பண்ண ஒரு கர்ஸ் டீமன் வந்துட்டுருக்கு, இப்போது அதை நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை செக் பண்ண சொல்கிறாங்க. இங்கே மேவும் செக் பண்ணி பார்க்குறான். அங்கே பார்த்திங்கன்னா இருக்காங்க. சரி, நான் உங்களை சொல்கிறேன், நான் சொல்கிறத மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் கோஜோவை எப்படியாவது காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் எங்கே இருக்கேன் என்ன இருக்குன்றதை இது ஒன்றாதீங்க. இங்கே ஃபோனும் ஒர்க் ஆகாது. அதே போல் நீங்கள் ஃபோன் பண்ணுறதும் இதுவே. நீங்கள் யாராவது ஒருத்தர் வெளியே போயிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தகவலை தெரிவிக்கணும். கோஜோ மாற்றிக்கிட்டாரு. இது மட்டும் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரும் வந்துச்சுன்னா இந்த ஜப்பானே ரொம்பவும் ஆபத்தில் மாட்டிக்கும். ஏன்னா இந்த டோக்கியோவில் இங்கே இருக்கிற சாசர்ஸ்லே மிகப்பெரிய சாசர்னா கோஜோ மட்டும்தான். அவரே இப்போ பிரசம்குள்ளே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரசம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அவனால் கையில் பிடிக்கவே முடியல. அந்த பிரசம் கீழே விழுந்துருது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஜோ பண்ண வேலை தான். அப்படியே இந்த பக்கம் காட்டும்போது நம்ம கோஜோ இங்கே போயிருக்கார் இல்லையா, ஏன் இங்கே போனாங்க, இங்கே என்ன நடக்குது, அது மட்டும் இல்லாமல் கோஜோக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே மெகுமி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. புச்சிக்கோரோ எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கோஜோ இன்னும் ப்ரெசன்ட்லாம் மாட்டினது யாருக்கும் தெரியல. அப்படியே இந்த பக்கம் இங்கே கோஜோவை பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு எதுவுமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே நம்ம கெத்தோ என்ன பண்ணேன்னா கெத்தாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் தகவல் போக ஆரம்பிக்குது. கோஜோ பிரசன்ட்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க, அவனை கைது பண்ணிட்டாங்க, இனிமேல் கோஜோன்ற ஒரு ஆளே கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. அதாவது கோஜோவுக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே கோஜோவுக்கு எதிராக இருந்தால் மற்றவங்க எல்லாருமே ஒன்று கூடி இந்த பிளானை போட்டு கொடுத்தது கெத்தோ. அதாவது கெத்தோவுக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த படுபாவி மூளை தான். இது எல்லாத்தையும் நம்ம கோஜோவுக்கு தெரியும். இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஜோ அந்த ப்ரெசன்ட்குள்ளே இருந்தே சொல்கிறான். அப்படியே இங்கே நான் எப்படியாவது சேம்பாயை காப்பாற்றி ஆகுவேன், இது எல்லாருக்கும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு அப்படியே எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி தனித்தனியாக போயிட்டுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வர வழியில் இருக்கக்கூடிய அந்த கேர்ஸஸ் எல்லாத்தையுமே அழிச்சிக்கிட்டு நம்ம யூஜி வந்துக்கிட்டு இருக்கான். வந்துக்கிட்டு இருக்கும்போதே பயங்கரமான கேர்ஸஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மெகுமி எங்கடா போனீங்க, எங்கே இருக்கீங்க மெகுமி சார் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போதே, என்னத்துக்குடா இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்துக்கிட்டு புச்சிக்கோரோ கத்த ஆரம்பிக்கிறான். என்னத்துக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், நம்ம கோஜோவை பிரசனில் அடைச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே கத்திக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இங்கே கெத்தோ மற்றவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய வேலை முடிஞ்சு அப்படின்னு நினைக்காதீங்க, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இப்போ கோஜோ கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடுத்த வேலை நம்ம சுகுனாவை வெளியே வர வைக்கிறது அப்படின்னு சொல்ல, என்ன இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளேயே ஸ்டாண்டாக வந்துடுது. இல்லை சுகுணாவெல்லாம் வெளியே வர வைக்க முடியாது, நான் அவனை கொண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இன்னொருத்தன் இல்லை சுகுணாவை வர வைக்கணும், அவங்ககிட்ட மற்ற விரல்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த விரல் எல்லாத்தையும் சாப்பிட வைக்கணும். அவன் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டானா
அவன் சுகுணாவால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய பாடி அவனு கூட தான் இருக்கும். யூஜி இட்டடோரி சுகுணாவை கண்ட்ரோல் பண்ணுறான். ஆனால் மொத்தத்தையும் ஒரே முட்டா சாப்பிட்டானா அவனால் அந்த பவரை தாங்க முடியாது. அதுக்கப்புறம் சுகுணா தான் டேக் ஓவர் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம மிகித்தை ஒத்துக்க மாட்டேறான். நான் போகிறேன், அவனை தேடுறேன், நான் ஃபஸ்ட்டு அவனை கண்டுபிடிச்சின்னா அவன் கூட நான் சண்டை போட்டு வச்சிருவேன், சுகுணாவே வந்தாலும் பரவாயில்ல, நான் என்னான்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. எங்கள் கீதாவும் பயங்கரமாக சரின்னு சொல்லிட்டு எப்படியாவது நம்ம யூஜி இட்டோரியை வந்து காப்பாற்றிட்டு, அதாவது அவனை பார்த்து காப்பாற்றுறதில்ல சுகுணாவுடைய விரலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன வயசில் காப்பாற்றினாலையா கெத்தோ அவனுடைய அந்த பொண்ணுங்கிட்ட சொல்லிடுறான். இங்கே வந்து தட்டிட்டு எதுக்கடா இப்படி கத்திட்டு இருக்க, நாங்கள் இங்கே தாண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போது இந்த பேரியருக்குள்ளே நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெக்கமார சொன்னது அவன் என்ன சொல்கிறான் எல்லாத்தையும் எல்லாருமே கேட்டுட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை தட்டுறாங்க. இந்த பேரியர் பார்த்திங்கன்னா வெளியே இருந்தும் போட்டிருக்காங்க, உள்ளே இருந்தும் போட்டிருக்காங்க. வெளியே இருந்து போட்டிருக்காங்க அப்படின்னா வெளியே தான் யாரோ இங்கே பாதுகாத்துட்ருக்காங்க. அங்கே பேரியர் போட்டதுக்கான ஒரு அடையாளம் இருக்கும், அதை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேரியரை க்ளோஸ் பண்ணாலையா அந்த பேரியரோட சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ஊசி மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே எல்லாருமே வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பேரியர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடலான்னு போகும்போது அப்படியே இந்த எபிசோடையும் முடிச்சுட்டாங்க. அப்படியே இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு எப்படி பிடிச்சிருந்துச்சா இல்லை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணனா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஐ பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.